இந்த மாதம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கார்த்திகை மாத பலாபலன்கள் பார்க்க போறோம். ஓகே, கார்த்திகை மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிலாம் இருக்கும், என்னெல்லாம் பண்ணுன்ற மாதிரி தொடர்ந்து பார்த்துட்டே வரோம். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் குருவின் ஆளுமையை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி எல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் இயக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோமே. ஆனால் ஒரு ஸ்கெட்ச் எடுத்துடலாமா? ஏன்னா மீனராசிக்காரங்களுக்குலாம் கையில கொடுத்துட்டு அவங்களே பார்த்துப்பாங்க. சரி, ஓகே, அப்படியா, ஓகே 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 அப்படின்ட்டு போகக்கூடிய ஆட்கள் மீனராசி ரொம்ப பேசவே மாட்டாங்க. ஆனா பேசுனாங்கன்னா நிப்பாட்ட மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு தனித்திறமை யாரிடம் உண்டுனா மீனராசிக்காரங்கிட்ட மட்டும்தான் உண்டு. சரி வாங்க, மீனராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கொஞ்சம் ராசிநாதன் வக்ரகதியில் இருக்கிறார். ரைட்டா தப்பா? அதுவும் 4ஆம் இடத்தில் வக்ரகதியில் இருக்கிறார். ஓரளவுக்கு பார்ப்போம். 2ஆம் வீட்டு அதிபதி இது வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருந்தாரு. அவர் ராசிநாதன் வீட்டிலேயே போய் அமர்ந்திருக்கிறார். அதுவும் ரைட்டா தப்பா? சூப்பர்ல, அதுல என்ன பிரச்சனை? 2ஆம் வீட்டு அதிபதி ராசிக்குள் இருத்தல், ராசிநாதன் வீட்டில் அமர்தல், இது எல்லாமே ஓரளவுக்கு நம்மளுடைய 10ஆம் இடத்துல இருத்தல் நல்ல விஷயம் தான். ஒண்ணு பெருசாலாம் நெகட்டிவான பாயிண்ட் எல்லாம் வரப்போறது இல்லை. ஓகே, புதனோட அமைப்பு அப்படி இப்படி 5ஆம் அதிபதியோட அமைப்பு அப்படியே அவர் பிரச்சனை இல்லை. ஊரெல்லாம் சுத்தி 27 லட்சத்தையும் சுத்தி கடைசியில் தான் வரப்போறாரு. 4ஆம் வீட்டு அதிபதியும் கொஞ்சம் வக்ரமாகி இருக்கிறார். ஓகே, 3ஆம் வீட்டு அதிபதியாவது சரியா இருப்பாருன்னு பார்த்தா ஸ்ட்ராங்கா தான் இருந்தாரு மனுஷன், பாவம். அப்புறம் சூரியன் வந்தப்புறம் எனக்கு என்ன வேலை, நானும் வரேன் பாசுன்னு சொல்லிட்டு சூரியனோட சேர்ந்து நம்மளோட 10ஆம் வீட்டு அதிபதியில வந்து உட்காந்துட்டாரு. கிட்டத்தட்ட 9-10 இடங்கள்லாம் அப்படியே வரக்கூடிய அமைப்பில் தான் இந்த தடவை மீன ராசிக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே, சோ கரெக்டா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா 5 பாயிண்ட் சொல்லணும் இந்த மாதம் எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, நிறைய பேருக்கு ராசிநாதனே கொஞ்சம் வக்ரகதியில் இருப்பதனால் கொஞ்சம் டைலமா அதிகரிக்கும். ஒரு மாதிரி மனசுக்குள்ள ஏதோ ஒரு போட்டு ஒரு மாதிரியான தாட் ப்ராசஸ் எல்லாம் வரும். என் வாழ்க்கை எதையா நோக்கி போகுது, நல்லா தானே இருந்துச்சு, மறுபடியும் முதல்ல இருந்தான்ற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். கண்டிப்பாக 100 விழுக்காடு நீங்க எதை யோசிப்பீங்கன்னா, இடம் மாற்றம், வண்டி மாற்றம், மனை மாற்றத்தை யோசிப்பீங்க. ஏதாவது ஒரு ஜாப் மாறலாமா, ஜாப் சேஞ்ச் ஓவர் பண்ணலாமா, இல்ல ஜாப் இருக்கிறத கண்டினியூ பண்ணலாமா, விட்டுருவோமா, புதிய தொழில் தொடங்குவோமா, இங்கேயே உட்கார்ந்து இருக்கிறதா, இல்ல வேற இடத்துக்கு போவோமா, போனா ஏதாவது பொழப்போமா, இந்த மாதிரி ஆமா ஆமா ஆமாவா ஓடப்போது இந்த தடவை. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி இருக்கிற அமைப்புமே அப்படிதான் இருக்குன்ற போது ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால இந்த மாதிரியான வேலைகள்லாம் அவர் செய்து முடிப்பார், கண்டிப்பாக செய்வார் அப்படின்ற அடிப்படையில இது வரைக்கும் 8ஆம் இடத்துல உட்கார்ந்து இருந்தாரு. இப்போ 9ஆம் இடத்துல வர போய் உட்கார்ந்து பாக்கியங்களை தரக்கூடிய இடத்துல 2ஆம் அதிபதி இருக்கும்போது நிறைய வீடு மாற்றம், இடமாற்றம் குறித்த நிகழ்வுகள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய சுயஜாதகம் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிற விஷயத்தில் நிறைய பேருக்கு டிரான்சிட்டும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்கு. இதுவரைக்கும் வக்ர சனியாக இருந்த மிஸ்டர் சனி இப்போது தலைக்கு மேல வந்து ஜென்ம சனியாக அமர்ந்திருக்கிறார். அது உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே அமர்ந்திருக்கிறார். சோ இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கு. ஜென்மத்துல சனி இருக்கும்போது ஒண்ணும் பெருசா நெகட்டிவா இல்லைங்க. அதுவும் சூப்பரா சுகத்துவமான சனியா தான் இருக்காருன்றனாலும் கொஞ்சம் டிலே அதிகமா கொடுப்பாரு. அங்க இருந்து சனி 7ஆம் பார்வையாக நம்மளுடைய 7ஆம் வீட்டையே பாக்குறதுனால கொஞ்சம் நான் சொல்றது ஒண்ணு, அவங்க புரிஞ்சுக்கிறது ஒண்ணா இருக்கும். இல்லாட்டி ஏண்டா வீட்டுக்கு வரும்ன்ற மாதிரியான சூழலை உண்டாக்கி கொடுக்கும். கொஞ்சம் வந்து கணவன் மனைவியிடம் விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை இருக்கு. நீங்க ரொம்ப நல்ல ஒரு அதிர்ஷ்டசாலி, உங்களுக்கு கல்யாணம் எல்லாம் ஆகல அப்படின்னா ஒண்ணும் பிரச்சனை இல்லை. எய்தாப்புல யாரை பாக்குறீங்களோ எல்லாருக்கிட்டையும் விட்டு கொடுக்கணும். ஏன்னா நீங்க பேசாம இருப்பீங்க, அவங்க ஏதாவது பேசி உங்ககிட்ட வம்பு தும்புக்கு வருவாங்க. அதனால வந்து பொது ஜனம், வெகுஜன தொடர்பு, பார்ட்னர்ஷிப், ஸ்பௌஸ் எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கக்கூடிய நேரமாகத்தான் இருக்கு. ஏற்கனவே மீனராசி ரொம்ப அமைதி, யாருக்கிட்டையும் அப்படிலாம் வந்து வம்பு தும்புக்கு எல்லாம் போக மாட்டாங்க. பட் இந்த தடவை இன்னுமே கொஞ்சம் அவங்க என்ன பேசினாலும் அமைதியா இருக்க வேண்டிய சூழலாகத்தான் இருக்கிறது. ஓகே, 3ஆம் வீட்டு அதிபதியும் ஓரளவுக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது வந்து கொஞ்சம் முயற்சிகள் எல்லாம் திடீர் அதிர்ஷ்டத்தை நோக்கி மண்டியிலுக்குள்ள குறையும். ஏதாவது பண்ணி நம்ம திடீர் அதிர்ஷ்டத்தை உருவாக்கிடலாமா, ஒரு நாளில் கோடீஸ்வரன் ஆவது எப்படின்ற மாதிரி வடிவேல் மாதிரி புக்கை வாங்கி வச்சு நிறைய பார்த்து மாதிரி ஆட்கள்லாம் வந்து நம்மளை ஏமாத்திட்டு போவாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். தலைக்கு மேல் சனி இருக்கும் போது சில விஷயங்கள் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பாகத்தான் இருக்கு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எப்படி போகுதோ அது போக்குல போகட்டும். இத்தனை நாள் எப்படி போச்சு அப்படி நல்லாதான் போகுது. அதனால பெருசா கவலைப்பட வேணாம். ஆனா ஒண்ணு உங்களுக்கு மட்டும் ஒரு விஷயம் சொல்றேன். யாரெல்லாம் வாழ்க்கையில ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னா 7.5 சனியில ஜென்மச்சனி நடக்கும் போது ஜெயிச்சவங்க தான் அதிகம். அந்த மாதிரி ஜெயிக்கணும் நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த 3ஆம் வீட்டு அதிபதி இந்த 8ஓட கனெக்ட் ஆன இந்த நேரம் தான் உங்களுக்கான சரியான நேரம். திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் வாய்ப்புகளையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா எதுல கவனம்? 3ஆம் இடம் எல்லாம் ஷார்ட் டிராவல், 3ஆம் இடம் எல்லாம் தொலைதூரம், 3ஆம் இடம் தான் கம்யூனிகேஷன், நண்பர்கள்.
நண்பர்களிடம் போயிட்டு வர வண்டி வாகனங்கள்ல மிகுந்த கவனம் தேவை தேவை தேவை. யாருக்கு? மீனராசிக்காரங்களுக்கு. எழுதி வச்சுக்கோங்க. 2ஆம் இடத்து அதிபதி ஸ்ட்ராங்கா ஆட்சி பலம் வாங்கி 27ஆம் தேதி வரைக்கும் இருக்க போறதுனால நிறைய பேரு மலை சார்ந்த இடத்திற்கு போவீங்க. எஸ்பெஷலி பழனி மலைக்கு போவீங்க. பழனி மலையா இருக்கலாம், இல்ல திருச்சி மலைக்கோட்டையா இருக்கலாம். மீனராசிக்காரங்களுக்கு பழனிமலை முருகன் பிரசாதம், பழனிமலை முருகன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பழனிமலை முருகனோட கமெண்ட் ஆகுது, பழனிமலை முருகன் கோவிலுக்கு போறது, இல்ல பழனிமலை முருகனோட ஏதோ ஒரு விஷயம் சரியாகுதுன்ற மாதிரி இந்த தடவை பழனிமலை முருகன் உங்களை இயக்குவதற்கான காரணியாக இந்த மாதம் தயாராக இருக்கிறார். ஓகே, அடுத்து என்னன்னா மறுபடியும் கொஞ்சம் குடும்பஸ்தானத்தில் கவனமாக இருக்கணும். மாமனாருக்கு உட முடியல, மாமியாருக்கு உட முடியல. ஏன்னா 3ஆம் இடம் எல்லாமே மாமனார் மாமியார் வீடு இல்லையா, அது 8ஆம் இடத்தோட சேரும் போது கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு சின்ன சின்ன தொய்வு நிலை, அவங்களுக்கு ஏதாவது வீசிங் ட்ரபிள் கொடுக்கறது, குழந்தைங்களுக்கு ஏதாவது சளி தொந்தரவு கொடுக்கறதுன்ற மாதிரி இந்த மாதம் கொஞ்சம் அப்படியே நகரும். சோ வீட்டுல கொஞ்சம் சுகஸ்தானம் அடி வாங்குது, அது மட்டும் பாத்துக்கிட்டா போதும். மத்தபடி எல்லாம் ஓகே. என்னதான் ராசிநாதன் கேந்திரம் ஏறி இருந்தாலுமே குரு கேந்திரம் ஏறதெல்லாம் தப்பு. இதெல்லாம் கோச்சாரத்து கிடையாது, சரியா? ஜனகால ஜாதத்துல அது பாத்துக்கலாம், அது வேற விஷயம். ஆனா ராசிநாதன் கேந்திரம் ஏறி இருப்பது நல்ல விஷயம். அது கொஞ்சம் வக்கரமா இருக்காருன்றது மட்டும்தான் கொஞ்சம் பார்த்து சரி செய்ய வேண்டிய அமைப்பாக இருக்கிறது. சோ மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை முன்னுக்கு வரக்கூடிய மாதமாக இருக்கு. வெற்றி மேல் வெற்றி வரக்கூடிய மாதமாக இருக்கிறது. கொஞ்சம் அமைதியுடனும் அடுத்தவர்களை அனுசரித்து போகக்கூடிய மாதமாக இருக்கிறது. கண்டிப்பாக பயணங்கள் மூலமாக உங்களுக்கான நல்லவைகள் எல்லாம் வரக்கூடிய மாதமா இருக்கு. எஸ்பெஷலி மருதமலை முருகன் இல்லாட்டி பழனிமலை முருகனுக்கு போயிட்டு அந்த விபூதி அந்த பஞ்சாமிர்தத்தை வீட்டுல கொடுத்தே திருவிங்க, நடந்தே ஆகும். எழுதி வச்சுக்கோ, கண்டிப்பா நடக்கும். இல்ல யாராவது உங்க கையில அதை கொடுத்து உங்களுக்கான ஒரு பிளஸிங்க கொடுப்பாங்க, அவங்க கொடுக்கல, முருகனே கொடுக்குறான். அந்த அளவுக்கு இந்த தடவை சூப்பரா இருக்க போகுது. ஏன்னா எப்பயுமே 8ஆம் இடம் வழுக்கிறது, அதுவும் 2ஆம் வீடு எழுதி 8ஆம் இடத்துல இருக்கிறது அப்படின்னா 2 8 இயங்குறதுன்னு சாதாரணமான விஷயம் கிடையாது. அப்ப அந்த இடத்துக்கான காரணி இயங்க பத்ததுக்கு அங்கேயே சூரியனும் உட்கார போறார். அவர் உங்க இந்த பக்கம் போய் பாத்தீங்கன்னா அவர் 6ஆம் வீட்டு அதிபதி. இந்த 6 8 2 தங்களுக்குள் பரிவர்த்தனை தங்களுக்குள் பரிமாறிக்கொள்ளும் போது மட்டும்தான் கடவுளுடைய ஆசி வேற மாதிரி கிட்டும். ரொம்ப சூட்சமா எடுத்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கு மீனராசிக்காரர்களுக்கு. ஓகே, ஆனா எதுல கவனம்னா உடல்நிலையில் கவனம் தேவை தேவை. நீங்களா போட்டு அதுவா டிரான்ஸ்பர் வந்ததுன்னா ஓகே, நீங்களா டிரான்ஸ்பர் கேட்டீங்கன்னா மாட்டிப்பீங்க. நான் திரும்ப தெளிவா சொல்லிட்டேன் இது, அப்புறமா ரீவைண்ட் பண்ணி இன்னொரு தடவை கேட்டுக்கோங்க. சோ டிரான்சிட் கண்டிப்பா இருக்கு. நீங்களா கேட்டீங்கன்னா அது ஏதாவது கொண்டு போய் முடிஞ்சிடும். ஒரு வேலை இருந்தா மட்டும் விட்டுட்டு அடுத்த வேலைக்கு பாருங்க. ஏன்னா இந்த தடவை குரு வக்ரமாகும் போது ஏற்கனவே லக்னத்திலேயே, நான் லக்னமா தான் எடுப்பேன், லக்னத்திலேயே சனி வேற வக்ர நிவர்த்தி ஆகி ஸ்ட்ராங்கா உட்கார்ந்து இருக்கும் போது தேவையில்லாத ஒரு வேலையை பண்ண வைப்பாரு. அதன் மூலமா சில சில சங்கடங்கள் வந்துடும். அதனால கவனமா இருந்துக்கோங்க. நிறைய பேருக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கும், வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்கோன்ற மாதிரி இருக்கும். ஏன்னா 12ஆம் இடம் எல்லாம் சிறைவாசம். இப்ப இருக்கிற டாக்ல எடுத்தோம்னா சிறைவாசம் ஜெயிலுக்கு போறது இல்ல, உட்காந்து வீட்டுல உட்காந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றதெல்லாம் சிறைவாசம் தான். இந்த அந்த மாதிரியான வாய்ப்பு எல்லாம் நிறைய இருக்கு. இல்ல நிறைய பேருக்கு வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் வரும். அதன் மூலமாக ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் நிகழ காத்திருக்கிறது. ஓகே, மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை கொஞ்சம் மற்றவர்களை புரிந்து கொண்டு நடக்க வேண்டிய காலமாகத்தான் இந்த கார்த்திகை மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. படிக்கிற மீனராசிக்கார குழந்தைங்க எப்படி இருப்பீங்க? சூப்பரா இருப்பீங்க. பட் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. எக்ஸாம் வரும்போது மட்டும்தான் நம்மளுக்கு காய்ச்சல் வரும், சளி வரும், மூக்கடைக்கும், சைனஸ் வரும், எல்லா வேலையும் வரும். அதனால பெருசா கவலைப்பட்டுக்கணும். அடுத்த மாசம் பாத்துக்கலாம். எப்பயும் போல நம்ம ஃபர்ஸ்டாவே இருப்போம். ஓகே, 20 வயதுல இருந்து 40 வயது இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு நான் மேல் சொன்ன அத்தனை பலனும் உங்களுக்கே உங்களுக்கு காப்பி பேஸ்ட் பண்ணி அப்படியே வச்சுக்கோங்க. கவனமா இருக்கணும். ஓகே, 40 வயதுல இருந்து 60 வயது இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் வீட்டில் பெரியவருடைய உடல்நிலையை பார்த்துக் கொள்ள வேண்டும். அம்மாவோட உடல்நிலையை பார்த்துக்கணும். உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்த்துக்கணும். பின்னாடி எலும்பு தேய்மானம், செவ்வாய் எல்லாம் எலும்பு தேய்மானத்தை இண்டிகேட் பண்ணுவாரு. அதே மாதிரி நாயெல்லாம் இருந்ததுன்னா சூப்போன்லாம் சொல்லிட்டு அப்புறம் வடிவில் மாதிரி மாட்டிக்காதீங்க. அது பேசாம இருந்துட்டு போகுது. நீங்க பிரிட்டானியா பிஸ்கட் போடாட்டி பரவாயில்ல, அதை துரத்தி விடாதீங்க. நான் ஒரு காரணமா தான் சொல்றேன். ஓகே, செவ்வாய் சும்மா சூப்பா விட மாட்டாரு. அதெல்லாம் சுத்தி சுத்தி அடிப்பாரு. கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஓகே, இந்த வயது ஒத்தவர்களுக்கு அந்த தசா புத்தி அமைப்பை வைத்து சொல்றேன். அதே மாதிரி இந்த வயது ஒத்தவர்களுக்கு கொஞ்சம் பேக் பெயின், அந்த L1 L2 L4 L3 அந்த டிஸ்க்ல பிரச்சனை வரும், வலிக்கும். பல்லு சம்பந்தப்பட்டு கேப் போறது, பல்லு சம்பந்தப்பட்டு ஃபில் பண்றது எல்லாம் நடக்கும். 2ஆம் இடம் எல்லாம் வாய், இந்த இடத்துல பல்லுல இந்த லிப்ஸ்ல ஏதாவது ஒரு கொப்பளம் வர்றது, வாயில கொப்பளம் வருது, பல் சம்பந்தப்பட்டு பிரச்சனை வர்றது இந்த தடவை செவ்வாய் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு. 27ஆம் தேதி வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் ஒன்னும் பெருசா கவலைப்பட்டுக்கோனா சரியா போயிடும். ஓகே, 60 வயதை தாண்டிய 55ல இருந்து 60 வயது இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தேவை தேவை. தூக்கம் வராம கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். தூக்கத்துல இருக்கணும்னா கிட்டத்தட்ட 12ஆம் இடத்துல ராகு இருக்காருன்னா தூங்க விட மாட்டாரு. தூக்கத்துல பிரச்சனை, சதா சர்வ காலம் ஏதாவது பத்தி யோசிக்கிறது, பிள்ளைங்களை பத்தி யோசிக்கிறது, நம்ம கவலைப்பட்டப்ப அவங்க சரியாவா போறாங்க. யூஸ்வலி நீங்களே நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்றாங்க, நீங்களே எப்படி கலங்கிட்டா எப்படி? அதனால எப்பயும் போல கிருஷ்ணா ராம கோவிந்தன் உட்கார்ந்து இருக்கிறது பெட்டர்.
நிறைய தெய்வ ஆலயங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்தால் சூப்பரா இருப்பீங்கன்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பழனிமலை முருகன் வழிபாடு, உச்சி பிள்ளையார் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை தரும். அதை தாண்டி கற்பகாம்பாள் வழிபாடு, மயிலையில் இருக்கக்கூடிய கற்பகாம்பாள் வழிபாடு, நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் அந்த அம்பிகையை ஒரு தடவை எடுத்து வச்சு பார்த்தாலே போதும், உங்களுடைய கவலைகள் அனைத்தும் தீர்ந்து கைமேல் பலன் வரக்கூடிய அமைப்பாகத்தான் கண்டிப்பாக மலர காத்திருக்கிறது. ஓகே, இந்த தடவை மீனராசிக்காரங்க என்ன பாப்பீங்க? நிறைய பசுமாடு பாப்பீங்க. பசுமாடு அது சும்மாவே காட்டுமே, சும்மாலாம் காட்டாது. நிறைய பசுமாடு பாக்குறது, ஏதாவது ஒரு மாட்டு வண்டியில போறது, இல்ல ஏதாவது ஒரு குதிரை வண்டியில போறது, நிறைய மாடுகள் பாக்குறது, மாட்டு பண்ணை பாக்குறது, இல்ல பால் சம்பந்தப்பட்ட விஷயத்த பேசுறது, பிசினஸ் பத்தி பேசுறது, ஏதோ மாடு சிம்பிள் பாக்குறதுன்ற மாதிரி இந்த தடவை நிறைய பசுமாடு பாப்பீங்க. ஏன்னா சுக்கரனுடைய பொசிஷன் ரொம்ப நல்லா இருக்கு. 2ஆம் வீட்டு அதிபதியோட இடத்துல வந்து சுக்கரன் உட்காரும் போது 3ஆம் வீடு 2ஆம் வீடு அது 8ஆ இயங்குதுன்னா இந்த மாதிரியான பார்வை பார்ப்பதற்கான வாய்ப்புகளை கொண்டு வந்து கொடுக்கும். சோ நிறைய பசுமாடு பாத்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப அமைதியா இருக்க வேண்டிய காலம். எப்படி பசு அமைதியா இருக்கா? யார் என்ன பண்ணாலும் அது மாதிரி ஒண்ணு யாராவது எதா பண்ணாலும் அமைதியா இரு. கொஞ்சம் நேரங்காலம் அப்படிதான் இருக்கு. சனி வக்ர நிவர்த்தி அடைந்துட்டாரு. ஒண்ணும் பண்ண முடியாது. கும்ப்ளிகா பிளானே அமைதியா இருக்கணும் சாமின்னு சொல்ற மாதிரியான அமைப்பாகத்தான் பிரபஞ்சம் இந்த பசுமாடை உங்கள் கண்ணில் காட்டும். ஓகே, சோ மீனராசிக்காரர்களுக்கு இந்த தடவை மகத்தான காலமும் மற்றவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய காலமாகவும் தான் இந்த கார்த்திகை மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.